யோகா, ஜிம் இது நாம் எதை செய்யலாம்? எல்லாமே செய்யலாம், தப்புலாம் கிடையாது. ஆனால் இதனுடைய வேறுபாடு மாறுபாடுகள். எக்ஸசைஸ் பண்ணுறோம், ஜிம்மு பண்ணுறோம், அதுக்கு வந்து எக்யூப்மெண்ட்ஸ் கண்டிப்பாக வேணும். அது இல்லாமல் அது பண்ண முடியாது. யோகாவுக்கு எக்யூப்மெண்ட்ஸே கிடையாது, முத்திரை தான் யோகா. யோகாவில் வந்துட்டு நிறைய டிசீஸை க்யூர் பண்ணலாம். எக்ஸசைஸில் வந்துட்டு முகம் வசீகரம் இருக்கும், உடம்பு நல்லா கட்டுக்கோப்பாக இருக்கும், ஃபிட்னஸ் இருக்கும். டிசீஸ் எல்லாம் க்யூர் பண்ண முடியும். யோகாங்கிறது பதாஞ்சலி முனிவர் மூலியமாக கொண்டு வரப்பட்டது. இது எப்பவுமே இந்த முனிவர், யோகி, சித்தர், ரிஷிகள் மூலியமாக அவர்களாக இருந்து எது நடந்தாலும் அது வழிகாட்டியதான். வாயு ஆமாம் யாருக்கு வரும்னாக்கா அதிகமாக சாப்பிடாதவங்களுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம். ஏன்னா உள்ள நிறைய ஸ்பேஸ் இருக்கும், உள்ள ஸ்பேஸ் இருக்கிற இடத்துல வாயு போய் உங்களுக்கு வந்துட்டு லாக் ஆயிடும். ஃபார்மேட் நியூமராலஜியின் அன்பு ரசிக பெருமக்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாருமே வந்து யோகாவுக்கு போகணும் அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் ஜிம் பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க இல்லைங்களா? அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் பவர் யோகா, ஃபாஸ்ட் ஜிம் அப்படிலாம் நிறைய டெக்னிக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. சரிங்க, இது எல்லாத்துலேயும் யார் எதை செய்தால் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய உடலும் மனமும் வலுப்பெறும், அவங்க நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும்? ஏன்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். எவ்வளோதான் நம்ம காசு சேர்த்து வச்சாலும் கூட உடல் நல்லா இருந்தால் தானே அதை நம்ம அனுபவிக்க முடியும் இல்லையா? உடம்புலேயே 1008 வியாதி இருந்தால் அப்புறம் என்னங்க வாழறதுல அர்த்தமே இல்லை. ஸோ ஆரோக்கியம் அப்படிங்கிறது யாருக்கு எதை செய்தால் கிடைக்கும்? இது குறித்த $1 மில்லியன் ஆன்சரை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம கூட நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஃபார்மேட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்கள். வாங்க நேர்களே, சார் சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். அன்றைக்கே திருமூலர் சொல்லியிருக்காரு, உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு. இன்னைக்கு அதுதான் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அதுவும் போஸ்ட் கோவிட் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஈஸியாக எல்லாருமே சிக்காகிறாங்க. இறப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இறங்கி வந்துருச்சுன்னு சொல்லணும். அந்த காலத்தில் வந்து 100, 90, 80லேருந்து இப்போ வந்து 35, 45 தாண்டதே வந்து மிகப்பெரிய விஷயமா இருக்கு இல்லைங்களா? இப்படிப்பட்ட ஒரு சினரியோவில், இப்படி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் நாங்கள் உடல் ஆரோக்கியத்திற்காக எதை செய்யணும் சார்? அங்கேயும் நிறைய குழப்பம் வருது. யோகான்னு சொல்கிறாங்க, ஜிம்முன்னு சொல்கிறாங்க, பவர் யோகா சொல்கிறாங்க, ஃபாஸ்ட் ஜிம் சொல்கிறாங்க, நிறைய குழப்பங்கள் இருக்குது சார். யார் எதை செய்தால் அவங்க உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும்? முதல்ல யோகாக்கும் ஜிம்முக்கும் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசம் தான் என்ன? அது குறித்த விளக்கமும் எங்களுக்காக நீங்கள் கொடுங்க சார். கண்டிப்பாக. இப்போது யோகா, ஜிம் இது நாம் எதை செய்யலாம்? எல்லாமே செய்யலாம், தப்புலாம் கிடையாது. ஆனால் இதனுடைய வேறுபாடு மாறுபாடுகள். இப்போ எம்ஜிஆர் இருந்தார், அவருடைய பாடியெல்லாம் பார்த்து தான் அசந்து போயிட்டாங்க. அவர் வந்து எக்ஸசைஸ் பாடி. சும்மா அவரை பார்த்தா நிறைய பேர் சினிமாவே வந்துட்டு எக்ஸசைஸ் பாடி இருந்தால் தான் சரியாக இருக்கும் அப்படின்றது, உடல் கட்டு நல்லா இருக்கணுன்றது, ஃபிட்னஸ்ஸு அதை கரெக்டாக அவர் பண்ணார். அவரை பார்த்து நிறைய ஹீரோஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதை மெயின்டைன் பண்ணிட்டாங்க. ஏன்னா அது பாடி ஃபிட்னஸ் இருந்ததுன்னா தான், அவர் அந்த உடல் கட்டுக்கோப்பு இருந்தால் தான் அந்த முகம் வசீகரத்தன்மை கொடுக்கும் அப்படிலாம் சொல்லிவிட்டு, அதனால் உடல் ஃபிட்னஸ்க்காக வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. கமலஹாசன் அப்படி தான் இருந்தார், நல்ல பாடி ஃபிட்னஸ்லாம் இருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச ரஜினிகாந்த் அப்படி இருந்தார்ல, எனக்கு தெரிஞ்ச மாதிரி தெரியல. அவர் எப்படினாலும் மாறி மாறிலாம் வந்துச்சு, இவர் அது மாதிரி மெயின்டைன் பண்ணார். சரி, யோகாக்கு என்னங்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரே மேட்ரு தான். எக்ஸசைஸ் பண்ணுறோம், ஜிம்மு பண்ணுறோம், அதுக்கு வந்து எக்யூப்மெண்ட்ஸ் கண்டிப்பாக வேணும். அது இல்லாமல் அது பண்ண முடியாது. யோகாவுக்கு எக்யூப்மெண்ட்ஸே கிடையாது, முத்திரை தான் யோகா. உடம்பு தான் எக்யூப்மெண்ட், முத்திரை தான் அது. நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா கடைசி வரைக்கும் பண்ணி. இப்போ சரத்குமார்லாம் எக்ஸசைஸ் பண்ணி தான், அது ஒன்றும் டவுட் இல்லை. இன்றைக்கும் அவருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 68, 69, 70 வயசு கூட இருக்கலாம். இப்போ ஒரு பர்த்டேன்றாரு, அது 69 70 தெரியல, பார்த்தீங்கன்னா தெரியாது, 50 வயசு மாதிரி இருக்குது. அப்போ அதை இப்போ மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் கடைசி வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு, எக்ஸசைஸ்னு ஒன்று பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, ஜிம்முக்கு போயிட்டு எக்ஸசைஸ் பண்ணிங்கனாக்கா கடைசி வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணணும், விடக்கூடாது. நடுவில் முடியலன்னா விட்டுட்டின்னாக்கா உடம்பு பல்ஜி ஆயிரும். உடம்பு பல்ஜி ஆகிறது மட்டும் இல்லாமல் அது கண்ட்ரோல் எல்லாம் போயிடும். அது
யோகாங்கிறது அப்படி கிடையாது. நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம், பிரேக் விடலாம், திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் உடம்புல ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஒன்றும் பண்ணாது, ரிஃப்ளெக்ட் பண்ணாது. அதுக்காக செஞ்சதே விட்டுருங்கலாம் நான் சொல்ல வரல. சொல்கிறேன், அதுக்கு இதுக்கு உண்டான வேறுபாடு மாறுபாடு சொல்ல வந்தேன். ரெண்டாவது, யோகாவில் வந்துட்டு நிறைய டிசீஸை க்யூர் பண்ணலாம். எக்ஸசைஸில் வந்துட்டு முகம் வசீகரம் இருக்கும், உடம்புல நல்லா கட்டுக்கோப்பாக இருக்கும், ஃபிட்னஸ் இருக்கும். டிசீஸ் எல்லாம் க்யூர் பண்ண முடியாது. நல்ல தண்டாலாம் எடுத்தீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு சுகர்லாம் போயிடும் அப்படின்லாம் சொல்ல முடியுமா? ஆனால் யோகாவில் சொல்லலாம். சொல்கிறேன் ஒரு இதுக்கு யோகாவில் அதை மட்டும் தான் சொல்லலான்னு இல்லை. உடல் ரீதியாக என்ன விதமான டிசீஸ் இருந்தாலும் அது க்யூரபிள் யோகா. ஏன்னா யோகாங்கிறது பதாஞ்சலி முனிவர் மூலியமாக கொண்டு வரப்பட்டது. இந்த எப்பவுமே இந்த முனிவர், யோகி, சித்தர், ரிஷிகள் மூலயமாக அவங்க மூலயமாக மூலவர்கள் அவர்களாக இருந்து எது நடந்தாலும் அது வழிகாட்டியாக தான் இருக்கும், முன்னோடியாக இருக்கும். எக்ஸசைஸ் வந்து ஏதாவது ஒரு சித்தர் வந்து நான் இப்படி பண்ணிக்கிறேன் ஏன்னா இருக்கா? இல்லை. எம்ஜிஆர் எக்ஸசைஸ் பாடி, ஜிம் பாடி. நடிகர் சிவகுமார் யோகா பாடி. 85 வயசு அவருக்கு. உடம்பு சரியில்லை, ஏதோ ஒரு சூழ்நிலை உடம்பு சரியில்லை, பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஒரு 6 மாதம் எக்ஸசைஸ் பண்ணுறதை விட்டுட்டிங்கனாக்கா உடம்பு கொலாப்ஸ் ஆகிடும். 1 வருஷம் விட்டுட்டிங்கன்னா எக்ஸசைஸ் இல்லை. யோகாவில் அது கிடையாது. எக்ஸசைஸ் வந்துட்டு அதுக்குன்னு ஒரு ரூம் இருக்கணும், அங்கே உட்காந்து தான் எக்ஸசைஸ் பண்ண முடியும், ஜிம் பண்ண முடியும். யோகா அப்படி கிடையாது. அதுதான் எக்யூப்மெண்ட் சரியில்லை, எங்கே வேணாலும் உட்காந்து பண்ணிக்கிறலாம். அதுக்காக எக்ஸசைஸே பண்ணக்கூடாதுன்னு இல்லை, எக்ஸசைஸே நீங்கள் பண்ணணும், அதோடு சேர்ந்து யோகாவும் பண்ணணும். இது ரெண்டுத்துக்கு நம்ம டிபேட் வைக்கல. இது ரெண்டுத்தையும் நம்ம பட்டிமன்றம் வச்சுட்டு எது நல்லது கெட்டதுன்னு சொல்ல வரல. அதுவும் வேணும், இது வேணும். அப்போ எக்ஸசைஸ் செய்யவே கூடாதா? ஏன் இப்போ சரத்குமார்லாம் நீங்கள் தான் ஏஜ் பார்த்து தெரியுமே, எம்ஜிஆர்லாம் இருந்தால் அவரெல்லாம் கண்டா பிடிக்க முடியும். ஆனால் கூடையே நீங்கள் யோகாவும் மிக்ஸ் பண்ணி பண்ணினாக்கா அது வேறு லெவலில் வேலை செய்யும். அதனால் யோகா வந்துட்டு பல டிசீஸை வந்து அதுதான் எப்படி சொல்லிட்டேனே, எம்ஜிஆர் வந்து எக்ஸசைஸ் பாடி, நடிகர் சிவகுமார் யோகா பாடி, மீதியெல்லாம் நீங்களே கால்குலேட் பண்ணிக்கிறீங்க. யோகாவுக்கு அதான் சொல்லணும், யோகா வந்து பல டிசீஸை க்யூர் பண்ணும். காரணம்னு சொல்லிட்டேன், அது முனிவர்கள் மூலயமாக வரப்பட்டது. மூலமே அதுக்கு ரிஷி மூலம், நதி மூலமே அங்கேருந்து வந்தது. எக்ஸசைஸ் அப்படி கிடையாது. ஆனால் அதுவும் ஓகே தான். உடம்பு நல்லா, எப்பவுமே உடம்பு நல்லா நீங்கள் ஸ்ட்ரென்த்தியாக வச்சுட்டாவே உங்களுக்கு வந்துட்டு டிசீஸ் எப்படி உள்ளே வரும். அதனால் வந்து அதுவும் குறைபாடெல்லாம் கிடையாது. உடம்பை நீங்கள் கச்சிதமாக வச்சுக்கிட்டாவே டிசீஸ் உள்ளே வராது இல்லையா? உங்களுக்கு வந்துட்டு அது கம்மி இது கம்மின்னும் போது தான் இவங்க உள்ளே வராங்க. உடம்பு எல்லா ஆஸ்பெக்ட்ஸிலும் கரெக்டாக இருந்தால் எதுவும் உள்ள நுழையாது. இன்னொன்று கூட சொல்லலாம், எக்ஸசைஸில் பண்ணிங்கன்னு வைங்களேன், வாயுவே உள்ளே வராது. இந்த கேஸ்ட்ரிக்குன்னு சொல்கிறாங்களே, கேஸ்ட்ரிக் உள்ளே ஃபார்மே ஆகாது எக்ஸசைஸில். அது அதில் நான் அஷூரன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா அவங்க தான் ஃபிட்னஸ் பண்ணி உடம்பை ஏற்றிடுறாங்கல்ல. உள்ள ஸ்பேஸ் இருந்தால் தான் வாயு உள்ளே என்ட்ராகும். ஸ்பேஸ் யாருக்கெல்லாம் அதிகமாக வரும் அப்படின்னு, சரி வாயு நம்ம யாருக்கு வரும்னாக்கா அதிகமாக சாப்பிடாதவங்களுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கும். ஏன்னா உள்ள நிறைய ஸ்பேஸ் இருக்கும். உள்ள ஸ்பேஸ் இருக்கிற இடத்துல வாயு போய் உங்களுக்கு வந்துட்டு லாக் ஆகிடும். நிறைய பேர் சொல்லாங்க, நான் நிறைய சாப்பிட்றதுனால தான் உடம்பு போட்டுருச்சுடுவாங்க. நீங்கள் நிறைய சாப்பிடவே இல்லை, அதனால தான் உடம்பு போட்டுருச்சு. உடம்பு போடுறவங்களுக்கெல்லாம் அதிகம் சாப்பிட மாட்டேன்றாங்க. நம்ம உடம்பு போட்டுன்றது சாப்பிடவே மாட்டேன்றாங்க. நீங்கள் அப்போ அந்த இடம் வேக்கண்ட் ஆகிடுச்சு. இல்லை வேக்கண்ட் பிளேஸ்லாம் வாயு உங்களுக்கு வந்துட்டு கேஸ்ட்ரிக் உள்ளே போய் ஃபார்ம் ஆகிடும். எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா அது ஃபார்ம் ஆகவே ஆகாது. ஏன்னா அவங்க தான் ஃபுல் பண்ணிடுறாங்க இல்லையா? ஸோ இன்றைக்கோ இருந்தாலும் எக்ஸசைஸ், ஜிம்மு, இது ரெண்டுத்துக்கு மாறுபாடு சொல்லிட்டேன். அதனால் ரெண்டுமே சேர்த்து பண்ணுங்கள், ஒன்றும் தவறு கிடையாது. அதுக்கும் ஆனால் கேஸ்ட்ரிக்ன்றது பொதுவாக நம்ம நினைக்கிறோம், கேஸ்ட்ரிக்னால் அது இருக்க டிசீஸில் கொடூரமானது கேஸ்ட்ரிக் தான். பல பேருக்கு கேஸ்ட்ரிக்கா ஹார்ட் அட்டாக்னே தெரியாத நிலையிலேயே இறந்து கூட போகக்கூடிய நிலை ஏற்படுது. உண்மை அது. ஏன்னா ஆமாம், ஏன்னாக்கா சில பேர் கேஸ்ட்ரிக் இருக்கும், ஐயோ ஹார்ட் அட்டாக், ஏன்னா நெஞ்சு வலிக்கணும்னு எனக்கு இங்கே வலிக்குது, ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு போல நினச்சிக்கிட்டு அதை நினச்சாவே போயிடுவாங்க. ஏன்னா அதான் சர்வேமே அதான் சொல்லுது, ஹார்ட் அட்டாக் வந்து போகிறத விட
அது தனக்கு வருதுன்னு சொல்லியே நினச்சி போனவங்க தான் அதிகம்னு சொல்லி சர்வே வேர்ல்டு ஃபுல்லாக அப்படி ஒரு சர்வே இருக்குது. ஆனால் அது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளங்கிறது தெரியாது. அது ரொம்ப கொடூரமானது. அது அவ்வளோதான். அதை சாதாரணமாக நினச்சக்கூடாது. அதனால் வந்துட்டு ரெண்டுமே செய்யுங்க, யோகா மட்டும் விட்டுறாதீங்க. ஸோ கண்டிப்பாக இப்போ இதனுடைய வித்தியாசங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டோன்னே அதனால் எல்லாருமே ரெண்டுமே செய்வீங்கன்னு நினைக்கிறேன். எஸ் சார். சுருக்கமாக சொன்னால் ஜிம்முக்கு போனால் ஜம்முன்னு வாழலாம், யோகா செய்தால் யோகமாய் வாழலாம். இரண்டும் மிக்ஸ் பண்ணி செய்தால் ரொம்ப ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு அழகான விளக்கம் எங்களுக்காகவே பதிவு பண்ணீங்க சார். கொடான கொடி அன்பு நெஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள்.